நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நமக்கு இருக்கிற சங்கடம் என்னன்னா, நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பாங்க, சார் இந்த ஆபீஸ் எனக்கு தான் அப்படின்ட்டு. அங்க இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு கலெக்டரை வெளியேற்றிடாதீங்க. செய்ய மாட்டாங்க. பல அனுபவங்கள்லாம் இருக்குது. இதுதாங்க சிம்பிள் மேட்ரு. விருதுகள் நடந்த ஒரு அக்கப்போருக்கும் ஒண்ணுமில்லாத விஷயம். அந்த இடம் நம்மளுடைய பொதுச்செயலாளர் பேர்ல இருக்குது. ஆனா நீயும் வெளியில வா அப்படின்னா நாளைக்கு இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லல்ல. அதனாலதான் அதோட ஞானராஜிட்ட கேட்கணும், இந்த பட்டா கிட்டலாம் யாரு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. தொடர் அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாடு சட்ட ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தொடர் செல்லத்துறை கண்டன உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவராக நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த அராஜக செயலத்தை கண்டித்து தமிழகம் தழுவிய அளவில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர், விளக்குறை வழங்கிய மாநில மாவட்ட செயலாளர், வரவேற்பு வழங்கிய மாவட்ட துணைத் தலைவர் உள்ளிட்ட துறைவாரி தோழமைச்சர் நிர்வாகி, கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நிறைவேறாக இருக்கின்ற நம்மோட மேலாள் மாநில துறை பொறுப்பாளர் நம்மோட ஆசான் திரு வெங்கடேஷ் தோழர்களுக்கும், சிறப்புரை வழங்கியிருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் தோழர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு சட்டொழில் சங்க மாநில குழுவின் சார்பாகவும் மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் வீரம் தெரிந்த போராட்ட வாழ்த்துக்களை வணக்கத்தின் தெரிவிக்கும் தோழர்களே, நேற்றைய தினம் நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு நம்முடைய காவல்துறை என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குற நோக்கத்தோட செயல்படுற மாதிரி தெரியுது. அது எதுக்காக செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்காங்களா, எதுவும் வச்சிருக்காங்களா அரசாங்கம், அதனால அவங்க இப்படியா ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு இந்த ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துக்கான கட்டடம் என்பது அந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோட பொதுச்செயலாளருடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த கட்டடம், அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. பொதுச்செயலாளர் போய் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து காவல்துறை நுழைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா காவல்துறை உங்க நண்பன் சொல்லிட்டு வாசம் பல இடத்துல பார்த்திருப்பான். ஏன்னா எல்லா காவல்துறையும் நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல நல்ல தலைமை அடிப்படையிலும் சில பணிகளும் செஞ்சிருக்காங்க சில பேர். ஆனா அந்த விருதுநகர் மாவட்ட காவல்துறை அதுவும் உயர்ந்த அதிகாரி, அதாவது ஒரு கான்ஸ்டபிள் செஞ்சிருக்காங்கன்னா நம்ம தெரியாம செஞ்சா சொல்லலாம். ஒரு உயர்ந்த அதிகாரம் படைச்ச ஒரு அதிகாரி டிஎஸ்பி ஆனவர் வந்து அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு மாநில பொதுச்செயலாளர் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கடைகோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான போஸ்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கரபரனை இழுத்து அந்த அராஜக செயல் இழுத்து அவங்களை வெளியேற்றிட்டு அந்த கட்டடத்தை சீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு தெரியணும். அப்ப அந்த தோழர் சொன்ன போல ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடிய நபருக்கு அந்த கட்டணம் சொந்தமாக முடியாது. அந்த மாதிரி ஒரு கயவர்களுக்கு துணை போகும் விதமாக இந்த நிர்வாகிகள் மேல ஏற்பட்ட அந்த அராஜக செயலை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த திட்டங்களை செயல்படுறதுக்கு சீட்ல உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது. 4 பேர் வேலையை ஒரு ஆளு பார்த்து இது மாநிலம் மட்டும் அந்த நிலைமை தான். இப்ப 2 நாளா பிரச்சாரம், ஒரு வாரமா வேற பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. இனிமே பொதுமக்கள் வந்து உங்களுடைய எந்த குறையும் கேட்கணும்னா நேரம் அரசாங்க அலுவலர்களை சந்திச்சு போக வேண்டியதில்லை. அரசு அலுவலர்களே உங்க வீட்டுல வந்து தீர்த்து வச்சிருவாங்கன்னு போட்டுட்டு இருக்கா. யாரு போய் தீர்க்கிறது? ஆளே இல்ல, யாரு போய் தீர்க்கிறது? இப்படிப்பட்ட அராஜக நிலை இந்த அரசாங்கமும் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் சரி, நம்முடைய மாநில அரசாங்கம் சரி, இந்த ஊழியர்களுக்கு விரோதமா என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கோரிக்கையை கேட்கறதுக்கு காது கிடையாது, டாக்டருக்கு சண்டை கிடையாது. ஆனா இந்த ஊழியர்களை அவமானப்படுத்துவதற்கு, அவங்களை நசுக்குவதற்கு, அவங்களுக்கு தேவையான மாவட்டத்தை உண்டாவதற்கு அத்தனை வேலைகளையும் இந்த அரசாங்கம் நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். அது காவல்துறையை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சமீபமா ஒரு நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க அந்த உலகம் முழுக்க அந்த பெயிண்டிங் ஆச்சு. ஒரு சாதாரண ஒரு இளைஞர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒர்க் பண்ற இளைஞரை போய் இந்துவரிக்கணும் தூக்கிட்டு போய் இன்னைக்கு அவனை சாகடிச்சு அந்த குடும்பம் இன்னைக்கு தெருவில் இருக்காங்க. பேருக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இது மட்டும் இல்ல, நிறைய பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருப்பான். வலிக்கு விழுத்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை ஒடிஞ்சாரு, கால் ஒடிஞ்சா நிறைய பாத்துக்கணும். அவர் எப்படி வலிக்கு விழுந்தா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அவங்க காவல்துறைக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் எப்படினாலும் அடிச்சு சாகடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டமான்னு தெரியல. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான போக்குகளை உடனடியாக மாற்றிக்கொள்ளணும். இந்த அரசாங்கத்துல பணி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய இவங்களுடைய பாதுகாப்பு அரணாகக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய அந்த சொத்து, அந்த கட்டணத்தை மீட்டு அந்த உரியவர்களுக்கு அரசு ஊழியர் சங்கத்துக்கே அதை மீட்டு கொடுக்க வேண்டிய வேலை இந்த அரசாங்கம் செய்யணும். அந்த அரசு ஊழியர்கள் மீது, அந்த அதிகாரிகள் மீது
அராஜக செயல்பட்ட அந்த அந்த விருதுநகர் டிஎஸ்பி யோகேஷ்குமார் அவர்கள் மீதும் ஆய்வாளர் ராமர் அவர்கள் மீதும் துறை வாரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்கள் நடக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் சார்ந்த சத்துணவு ஊழியர்கள் திரளாக அனைத்து மாவட்டங்களிலும் மாநில மைய அறிவிப்பின்படி கலந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கேயும் திரளாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த போராட்டத்தை முடிவு கிடையாது. அரசு ஊழியர் சங்கம் இறங்கியாச்சுன்னா அது வெற்றி காணாம திரும்ப சரித்திரமே கிடையாது. அப்ப இந்த காரியத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த கட்டடம் நம்மளுடைய கட்டடம் எம்ஆர் அப்பன் இல்லம் எம்ஆர் அப்பன் செயல்படக்கூடிய அந்த கட்டடம் எம்ஆர் அப்பனுடைய சங்க வாரிசுகளாக அவரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளராகவும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க கையில் அந்த கட்டத்தை ஒப்படைக்கணும். ஒப்படைக்க அந்த அரசாங்கம் தவறினாலும் காவல்துறை எல்லாம் எவ்வளவு சக்தி கலைத்தாலும் இங்க துறைவாரி சங்கங்கள் அரசு அனைவரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை மீட்டே தீர்வோம். இனி வரக்கூடிய காலங்கள் மிக விரைவில் அதுக்கான பிரச்சனை சமூகமாக இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்க தவறும் பட்சத்துல துறைவாரி சங்கங்கள் அனைத்து சங்கங்கள் ஒன்றிணைந்து வலிமையான போராட்டத்தின் மூலமாக அந்த கட்டடத்தை மீட்டெடுப்போம். இந்த யோகேஷ்குமார் மற்றும் ராமர் உள்ளிட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான துறைவாரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வன்மையாக சார்ந்த தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டித்து அதற்குரிய அனைத்து போராளிகளையும் அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகரமான வணக்கத்தை நன்றி தொடர்கிறார்கள்.